ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பயன்படுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போகிறதுக்காகவும் பயன்படுது. எமர்ஜென்சியில் எங்கேயாவது ஒரு பேங்க்கில் வச்சு ஒரு பிஸ்னஸோ ஏதோ பண்ணுறதுக்கு நமக்கு உதவிகரமாகவும் இருக்கின்றது. நகையை திருடிட்டு போயிடுறானுங்க, ஒரு வீட்டில் கொல்ல போயிடுது, போலீஸாரால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. 100 ரூபாய் நகை காணாம போச்சுன்னா அதில் 30% 30 ரூபாய் காணாமல் போனவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இங்க தமிழ்நாட்டில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. தங்க நகைகள் இதுக்கு மேல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி சொல்லலாம் இந்த காணொலி. எல்லாருமே தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே தங்கம்னா தங்க நகை வாங்கி வச்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த லேடிஸ்க்கு இங்க இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற லேடிஸ்க்கு ரொம்ப நகை மேல ரொம்ப ஆசை இருக்கு, அதனால நம்ம வாங்குவாங்க. அதுல எதுவும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி வாங்கி வைக்கின்ற நகைகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பயன்படுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போறதுக்காகவும் பயன்படுது. எமர்ஜென்சியில் எங்கேயாவது ஒரு பேங்க்ல வச்சு ஒரு பிசினஸோ ஏதோ பண்றதுக்கு நமக்கு உதவிகரமாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நகைங்க காணாம போயிடுச்சுன்னா, அதாவது யாரோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்து யாரோ திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ்ல கொண்டு போய் ஒரு வழக்கு பதிவாங்க. அந்த போலீஸ் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அந்த நகையை தேடுவாங்க. என்னென்ன நகைங்க உங்களுக்கு காணாம போச்சு குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பில் இருந்தால் அந்த பில்லை கொடுப்பாங்க. இல்லைன்னா எந்தெந்த நகை வச்சிருந்தோம் இல்லத்தரசிகளுக்கு தெரியும், இல்லை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அந்த நகையை போலீஸ்ல டீட்டெயில்டா கொடுப்பாங்க. போலீஸ் திருடனை தேடுவாங்க. தேடிட்டு ரிட்டர்ன் ஆஃப் தி ஆர்டிகல் போட்டு அந்த நகையை உரியோரிடம் ஒப்படைப்பார்கள். சப்போஸ் சில கேஸுங்கள்ல வீட்டிலே ஆகட்டும் வேற எங்கேயாகட்டும் நகையை திருடிட்டு போயிடுறானுங்க, ஒரு வீட்டில் கொல்ல போயிடுது, அந்த நகையை போலீஸ் தேடுறாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் கொடுக்கவே முடியல, அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. யாரு திருடன், எங்க எடுத்துட்டு போனாலும் உருகிட்டானா இல்ல என்ன பண்ணான்றதே தெரியல. அப்படி என்கின்ற பட்சத்தில் ஒரு நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு மனிதர் இல்ல ஒரு நபர் கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்தா, போலீஸாரால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்ற பர்டிகுலர் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் 100 ரூபாய் நகை காணாம போச்சுன்னா அதுல 30% 30 ரூபாய் காணாமல் போனவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. மதுரை ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு இது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருக்குனாக்கா, நகை காணாம போயிடுச்சுன்னு 10 சவர நகை காணாம போயிடுச்சு அப்படின்னாக்கா போலீஸாரால் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியலன்னா 30 அதாவது 3 சவரனுக்காக பணத்தை அவங்க திரும்பி கொடுத்துடணும், அரசாங்கத்திடம் இருந்து வாங்கி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த தீர்ப்பு சொல்லுது. இந்த எந்த அளவு வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறது ஜனங்க தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தீர்ப்பை நம்ம குறை சொல்லக்கூடாது. இட்ஸ் நல்ல தீர்ப்பு நம்ம எனக்கு தெரியும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலனாக்கா, நகையே ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி நகை காணாமல் போய்விட்டால் அந்த போலீஸ் அதாவது காவல்துறையினர் அரசாங்கத்திடம் சொல்லி 30%க்கான வேல்யூ அவங்களுக்கு காணாமல் அடித்தவர்களுக்கு அதாவது தொலைத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல தீர்ப்பு நம்ம தான் இருக்கு. இது அமல்படுத்தியிருக்காங்க நாட்டிலேயே, தமிழ்நாட்டில், அதுவும் மதுரை ஹைகோர்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த சட்டம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று தான் நம்ம நம்புவோம். இதனால கொடுக்கணுமே அப்படின்றதுக்காகவாவது போலீஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா சின்சியரா தேடி காணாமல் போன பொருட்களை மீட்டு மக்களிடம் கொடுப்பார்கள் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.